ஆப்பை பிடுங்கிய குரங்கு. பழைய ஊர் ஒன்றில் ஒரு கோயில் இருந்தது. கோயில் திருப்பணிக்காக மரங்களை அறுத்து கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அந்த மரங்களில் ஒன்றை இரண்டாக அறுத்து கொண்டிருந்த தச்சன் பாதி அறுத்த பின் அறுத்த பிளவிலே ஆப்பு வைத்துவிட்டு மீதியை அறுக்காமல் சென்று விட்டான். கோயிலை எடுத்திருந்த மாதுளை மரச்சோலையில் பல குரங்குகள் இருந்தன. அந்த குரங்குகளில் சில தாவி விளையாடி கொண்டே மரம் அறுத்து கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அவற்றில் ஒரு குரங்கு பாதி பிளந்து கிடந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்து அது சும்மா இருக்காமல் பாதி பிளந்து கிடந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்து அது சும்மா இருக்காமல் அந்த மரப்பிளவில் வைத்திருந்த ஆப்பை அசைத்து அசைத்து பிடுங்கியது. ஆப்பை பிடுங்கியவுடன் பிளந்திருந்த மரத்தின் இரு பகுதிகளும் நெருங்கின. அவற்றிற்கிடையிலே மாட்டிக்கொண்ட அந்த குரங்கு உடல் நசுங்கி உயிர் விட்டது. இந்த கதையின் மூலம் நாம் அறிவது, நமக்கு தொடர்பில்லாத காரியத்தில் நாம்